Third year students, good morning பா. இந்த கம்மிங் அகாடமிக்கில் வந்து உங்களுக்கு அதாவது வாட்ஸ்அம்முக்குரிய பேப்பர்ஸ் வந்து ஒரு 8 பேப்பர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸு வித் மேட்லேப் ப்ரோக்ராமிங், நெக்ஸ்ட் வந்து ரியல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்ஸு, அப்புறம் ஆப்ரேஷன் ரிசர்ச், அண்ட் தென் மேட்லேப் ப்ரோக்ராமிங்கினுடைய ப்ராக்டிக்கல் பேப்பர், ஸ்கில் பேஸ்ட் எலெக்டிவ் ஒரு 2 பேப்பர் இருக்குது, அப்புறம் சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய பேப்பர் நான் வந்து ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற பேப்பரை ஹேண்டில் பண்ணுறேன். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு நோட்டு ஒன்று போட்டுக்கோங்க. நாங்கள் இதை டீச் பண்ணுறோம், அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நாங்கள் இதில் பண்ணிடுறோம். நீங்கள் ஒன்றுமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா லிசன் பண்ணி அந்த மெட்டீரியல்ஸ் ஒவ்வொன்றுமே நீங்கள் நோட்டில் எழுதிக்கங்க. எல்லாமே நீங்கள் மெட்டீரியல்ஸ் நோட்டில் எழுதிக்கணும். அதே மாதிரி வீக் எண்டில் வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டு எல்லாருமே வந்து அட்டன் பண்ணணும். அதை வச்சு தான் உங்களுக்கு அந்த வீக்கினுடைய அட்டண்டன்ஸு நாங்கள் அலாட் பண்ணுவோம். இப்போ சிலபஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கங்க. நம்ம சப்ஜெக்ட்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து அதான் ஃபஸ்ட்டு யூனிட் 1, அதாவது லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன், ஃபார்முலேஷன் ஆன் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ், கிராஃபிக்கல் சொல்யூஷன் மெத்தடு, அதில் சம் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது, கெனானிக்கல் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எல்பிபி, அப்புறம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு இது இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிறதுனா என்ன. ஆப்ரேஷனல் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலையுமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு எப்படி பிளான் பண்ணி பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி மிலிட்ரி, அதாவது டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுலேயுமே வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில கேசஸில் இண்டஸ்ட்ரியில் தான் மெயினாக இது வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறாங்க, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸில் வந்து அவங்களோட சேல்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும், அதே சமயத்தில் ப்ராஃபிட்டை அவங்க ஏர்ன் பண்ணணும். சேல்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், ஒரு சேல் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து விற்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல விற்பனை ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணுவோம். கம்பேரிங் டு அனதர் கம்பெனிஸ், மற்ற கம்பெனிஸை காட்டிலும் காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்து மினிமைஸ் பண்ணிக்கணும். என்னென்னா ஒரு 1 வீக்கில் முடிச்சு கொடுக்கக்கூடிய வேலை, ஒரு டிமாண்டு வந்து ஒரு 1 வீக்கில் நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த டிமாண்ட் வந்து 1 வீக்னா நம்மளோட சப்ளை வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளார நம்ம கம்ப்ளீஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மேக்ஸிமைஸ் அப்படின்னு சொல்லும் போது சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமைஸில் வரும். மினிமைஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் அண்டு காஸ்ட்டு அல்லது டைம் இதை வந்து மினிமைஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேல்ஸும் மேக்ஸிமைஸ் ஆகும், ப்ராஃபிட்டும் அதிகமாகும். சரியா? இப்போ கம்பெனி ரன் பண்ணுறோம்னா ப்ராஃபிட் ஏர்னிங் இல்லாமல் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி தான். இப்போ ஆப்ரேஷன் ரிசர்ச்சினுடைய டெஃபினிஷன் பாருங்கள். இதில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சை ஷார்ட்டாக ஓஆர்னு நம்ம சொல்லுவோம். OR is the application of scientific methods, techniques and tools to problems involving the operations of a system so as to provide those in control of the system with optimum solutions to the problem. இப்போ இது என்ன அர்த்தம்னா, நான் இப்போ சொன்னேன்ல உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஒரு மினிமைஸ். இஃப் வி நீட் த காஸ்ட் ஓரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மினிமைஸ் ஆகணும். அந்த மினிமைஸ் ஆகிற மாதிரியான ஒரு ப்ராசஸிங் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி ப்ராஃபிட் அல்லது சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமைஸ் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர் பண்ணுவோம். சரியா? அந்த மாதிரி ப்ராசஸிங் நடக்கும். இப்போ அதை தான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓஆருங்கிறது வந்து இட்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், டெக்னிக்ஸு, சில டெக்னிக்ஸு, அதுக்கான டூல்ஸு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆப்டிமம் சொல்யூஷன்ஸாக ரீச் பண்ணுறதுக்காக. இது வந்து சர்ச்மேன் அக்னாஃப்ங்கிற ஒரு ஆத்தர் கொடுத்துருக்காரு. வேரியஸ் ஆத்தர்ஸு நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 2 டெஃபினேஷன் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்தது ஒரு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா HM வேக்னருங்கிறவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, OR இஸ் அ சயின்டிஃபிக் அப்ரோச் டு ப்ராப்ளம்ஸ்
சால்விங் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது சயின்டிஃபிக் அப்ரோச் டு ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இது மேக்ஸிமம் வந்து இந்த கம்பெனி ரன்னிங் தான் சொல்லலாம். கம்பெனி எப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், எந்த மாதிரி அதை மேனேஜ் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் வந்து சயின்டிஃபிக் அப்ரோச். அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் அடாப்ட் பண்ணுறது ஓஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது டெஃபினேஷன்ஸ், 2 டெஃபினேஷன்ஸ் இருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இப்போ இதில் மெனி பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் ஆர் கன்சர்ன்ட் வித் த ப்ராப்ளம் ஆஃப் பிளானிங் ஆக்டிவிட்டி. ஏன்னா எந்த ஒரு கம்பெனி பிஸ்னஸ் எது ரன் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு பிளானிங் இல்லாமல் பண்ண முடியாது. அதுக்கான பிளானிங்னா என்ன சொல்கிறது, திட்டமிடுதல். ஒரு செயல் பண்ணுறோம், ஒரு செயல் நடத்துகிறோம், செயல்பாடு இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு திட்டமிடுதல் வேணும் கண்டிப்பாக. அது மாதிரி அந்த திட்டமிடுதல்ங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ், அதுவும் ரொம்ப முக்கியம் நமக்கு. எக்கனாமிக்லாம் நமக்கு அது ஒத்து வருதா? இப்போ ஒரு கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல்லாம் ஒரு முதலீடு போடுறோம் அப்படிங்கும்போது அந்த முதலீடுக்கான ஒரு பலாபலன் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அதுக்கான ப்ராஃபிட் நம்ம கிடைக்கிற மாதிரி பார்ப்போம். சரியா? அது மாதிரி இப்போ இன் ஈச் கேஸ் there are limited resources at your disposal and your problem is to make such a use of these resources so as to yield maximum production or to minimize the cost of production or to give the மேக்ஸிமம் ப்ராஃபிட். அப்படின்னா என்னன்னா ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸஸ் ஆஃப் டிஸ்போசல்னா என்ன, ஒரு தேவையான அளவு மட்டும் நம்ம பண்ணிட்டு, ஏன்னா இப்போ நிறைய ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது டெஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கிற மாதிரியான இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. டெஸ்ட்ராய் ஆகக்கூடியது, அதாவது அழியக்கூடிய பொருளாக இருந்ததுன்னா நம்ம வந்து அதை ரொம்ப அதிகமாகவும் செய்ய முடியாது. அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷனோட நம்ம இருக்கணும். அந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸ் அந்த மாதிரி இருக்கிறது பார்த்துக்கோங்க. அந்த இதில் வந்து அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் அல்லது அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம்னாவே மினிமைஸ் த காஸ்ட். அதே மாதிரி மேக்ஸிமம் இஸ் த ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். சரியா? இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி நம்ம கன்ஸ்ட்ரைன்னா எப்படி ஒரு கண்டிஷன் லெவலில் நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். இப்போ லீனியர் ப்ரோக்ராமிங்கிறது வந்து இஸ் அ டெக்னிக் ஃபார் டிட்டர்மைனிங் அண்ட் ஆப்டிமம் ஷெட்யூல் ஆஃப் இன்டர் டிபெண்ட் ஆக்டிவிட்டிஸ். உள்ள வந்து ஒன்னோட ஒன்று என்னென்ன இன்டர் டிபெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத அந்த அவைலபிள் ரிசோர்ஸஸை வச்சு பார்க்கக்கூடியது. இப்போ சாதாரணமாக ஒரு இது கம்பெனியை ரன் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதில் என்னென்ன டெக்னிக்ஸ் நீ அடாப்ட் பண்ண முடியும், காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணலாம், டைமை மினிமைஸ் பண்ணலாம், இந்த 2 விஷயங்கள் பண்ணலாம், சேல்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்றா நம்ம பண்ண முடியும். கம்பேர்ட் டு அனதர் குவாலிட்டி ஓரியன்டா, குவான்டிட்டி ஓரியன்டா, இது மாதிரி ஒன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்பிபி, அதாவது நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை தான் ஷார்ட் ஃபார்மாக எல்பிபி அப்படின்னு சொல்லுவோம். அந்த எல்பிபியில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது எப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை போட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெசிஷன் வேரியபிள்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரைன்ஸ், அப்புறம் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். டெசிஷன் வேரியபிள்னா இப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம் போது 2 விதமான ப்ராடக்ட்ஸை நம்ம தயாரிக்கிறோம். ஏபிங்கிறது 2 பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 ப்ராடக்ட்ஸில் இருந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன மெஷின் ஒர்க் தேவைப்படுது அல்லது லேபர் ஒர்க் என்ன தேவைப்படுது, அந்த லேபர் ஒர்க்னா எவ்வளோ நாளைக்குள்ளார அந்த ஒர்க் அவங்களால முடிக்க முடியும், அல்லது மெஷின் ஒர்க்னா எவ்வளவு அதுக்கான அவைலபிலிட்டி இருக்கு, இது மாதிரியெல்லாம் நமக்கு சொல்றோம்னா அதெல்லாம் கன்ஸ்ட்ரைன்ஸ்ல வரும். அதே வந்து இந்த மாதிரி மாடல் 1 மாடல் 2 2 டைப் ஆஃப் ப்ராடக்டை நம்ம தயாரிக்கிறோம் போது அதை வந்து டெசிஷன் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். let x1 be the number of units produced by product A, அந்த மாதிரி B, C, அது மாதிரி நம்ம ஒன்றா நம்ம சொல்லலாம். இது டெசிஷன் வேரியபிள், நம்மளா டிசைட் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள். அது வந்து x1 x2ங்கிற மாதிரி அசம்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்தது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனா குறிக்கோள் சார்புன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், ஆப்டிமைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டிமைஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமைஸ்டு அல்லது என்னது மினிமைஸ்டு. இந்த மேக்சிமைஸ்டு அல்லது மினிமைஸ்டு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப், அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் த டெசிஷன் வேரியபிள். அந்த டெசிஷன் வேரியபிளுக்கான ஒரு லீனியர் ஃபங்க்ஷன்
அது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதுவோம். இப்போ ப்ராஃபிட் மேக்ஸிமைஸு அப்படின்னு சொல்லும் போது மேக்ஸிமைஸ் இசட்னு சொல்லி எழுதுவோம். காஸ்ட் வந்து மினிமைஸ்னா மினிமைஸ் இசட் அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம். அதுக்கு அடுத்தது கன்ஸ்ட்ரைன்ஸ். நான் சொன்னேன்ல, கண்டிஷன்ஸ்ன்னு சொன்னால எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கு, எவ்வளோ ரிக்குயர்மெண்ட் எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கன்ஸ்ட்ரைன்ஸ், அதெல்லாம் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கும்ல, அதை தான் நம்ம டினோட் பண்ணக்கூடியது கன்ஸ்ட்ரைன்ஸ்ன்னு சொல்றது. நான் நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நெகட்டிவிட்டியில ஒன்னொன்னுமே நம்ம வந்து என்னென்ன வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோமோ அத்தனையுமே ஷுட் பி பாசிட்டிவ் தான், எதுவுமே நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரைன்ட்னு ஒன்று சொல்றோம். இப்போ x1 x2 x3 எடுத்துக்கிறோம்னா எல்லாமே நமக்கு கிரேட்டர் than or equal to 0 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்ப லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனு, செட் ஆஃப் கன்ஸ்ட்ரைண்ட், நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரைண்ட், இதுல மூணுமே சேர்ந்து ஃபார்ம் பண்ணதான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். சரி, இப்போ ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். இது எப்படி நம்ம ஃபார்முலேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. A manufacturer produces two types of products, M1 and M2. அதாவது ஒரு மேனுஃபேக்சரர் வந்து ரெண்டு விதமான மாடல்ஸை தயாரிக்கிறாரு. ஒரு மாடல் தயாரிக்க அவருக்கு தேவையானது ரிக்வயர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 hours of grinding and 2 hours of polishing. கிரைண்டிங் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இருக்கு கிரைண்டர்னு, பாலிஷிங் பண்ணக்கூடிய மிஷின் ஒன்று பாலிஷர்னு ஒன்று இருக்கு. அப்போ மாடல் M1ங்கிறது வந்து அவர் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா 4 hours கிரைண்டிங்கும் பாலிஷிங்ல 2 hours தேவைப்படுது. அதே மாதிரி M2ங்கிற மாடல்ல பாத்தீங்கன்னா 2 hours கிரைண்டிங்கும் 5 hours பாலிஷிங்கும் தேவைப்படுது. ஆனா மேனுஃபேக்சர்கிட்ட இருக்கிறது பார்க்கும்போது 2 கிரைண்டர்ஸ் 3 பாலிஷர்ஸ் அவ்வளவுதான் இருக்கு. அதை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு கிரைண்டர்னுடைய ஒர்க்கிங், அதாவது இவ்வளவுதான் அதால ஒர்க் பண்ண முடியும் ஒரு வாரத்துக்கு அப்படிங்கும் போது பர் வீக் வந்து 40 ஹவர்ஸும், அதே மாதிரி பாலிஷருங்கிறது வந்து பர் வீக் 60 ஹவர்ஸும் இருக்கு. இப்போ அந்த மேனுஃபேக்சர் மாடல் தயாரிச்சிட்டாரு, இது பண்ணிட்டு அதை வந்து மேனுஃபேக்சர் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ராஃபிட், சேல்ஸ் ஆகும்போது ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா M1ங்கிறதுக்கு வந்து ₹3யும் M2க்கு ₹4ம் இருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபார்முலேட் பண்ணணும். அதே மாதிரி எப்படின்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி. இப்போ நான் அதுக்கு ஒரு ரஃபா ஒரு டேபிள் ஒன்று போட்டிருக்கேன். எப்படி பாருங்க, டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ்ன்னு இருக்கு M1 M2ன்னு, கிரைண்டிங் அண்ட் பாலிஷிங்னு ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதனுடைய இதை வந்து பர் வீக் எவ்வளவு, அவைலபிள் மிஷின்ஸ் எவ்வளவு. அப்போ அவைலபிள் மிஷின்ஸை வச்சு ஒரு மிஷின்ல ஒரு 40 hours கிரைண்டிங் ஆகுது அப்படின்னா 2 மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 80 hours அது ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி பாலிஷர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவைலபிள்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து 60 hours இருக்கும்போது 3 மிஷின்ஸ்னா 180 hours இருக்கு. கரஸ்பாண்டிங் ப்ராஃபிட் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, M1 M2ன்னு. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா M1ங்கிறதுக்கு 3யும் M2க்கு 4ம் பார்த்துருக்கோம். இப்போ டெசிஷன் வேரியபிள் வந்து நமக்கு என்ன மாடல் தானே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி வெளியில அனுப்புறோம், அப்படிங்கும் போது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெசிஷன் வேரியபிளை இது பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா x1 be the number of units produced in model 1ன்னு சொல்றேன். அப்புறம் வந்து x2ங்கிறது be the number of units produced in model M2. இப்போ ப்ராஃபிட் என்ன, இன்னொரு ஒரு க்ளூ என்னன்னா, ஒரு பேராகிராஃப் லெவல் சம் கொடுக்குறாங்க, எல்பிபில ஃபார்முலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த ப்ராஃபிட் அல்லது காஸ்ட் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு வேரியபிள் தான் நம்ம டெசிஷன் வேரியபிளா கன்சிடர் பண்ணணும். சில பேர் இதை பார்த்தோன்னே கிரைண்டிங்கிறது ஒரு x1, பாலிஷிங்கிறது x2 அப்படிங்கிற மாதிரி எழுதிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு என்ன மாடல் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படிங்கும் போது அதுல தானே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோ அல்லது இது டெசிஷன் வேரியபிள் அது மாதிரி எழுதணும். இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேக்ஸிமைஸா இல்லை மினிமைஸா அப்படின்ட்டு. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்னு கேட்டிருக்கிறதுனால இது வந்து மேக்ஸிமைஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ மேக்ஸிமைஸ் இசட்ங்கிறது பார்த்தீங்கன்னா 3x1 + 4x2 அப்படிங்கிறது இருக்கு. அதை வந்து நம்ம எழுதிக்கிறோம். இப்போ கன்ஸ்ட்ரைன்ஸ்ன்னு அடுத்தது பாருங்க, அது வந்து இப்போ கிரைண்டிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது கன்ஸ்ட்ரைன்ஸ்ல மாடல் M1ங்கிறது எவ்வளவு, 4 hours per week, மாடல் M2ங்கிறது 2 hours per week. அதே மாதிரி ஃபார் பாலிஷிங் பண்றதுக்கு மாடல் M1க்கு வந்து எவ்வளவு தேவைப்படுது, 2 hours, மாடல் M2க்கு எவ்வளவு தேவைப்படுது, 3 hours. சரியா? இப்ப டோட்டல் அவைலபிள் ஹவர்ஸ்ங்கிறது எழுதணும்ல கிரைண்டிங்க்கு அண்ட் பாலிஷிங்க்கு. கிரைண்டிங் வந்து எப்படி 80 hours வந்தது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படின்னா
2 hours அதாவது என்ன சொல்றோம்னா அவைலபிள் மெஷின்ஸ் வந்து கிரைண்டர் எவ்வளவு இருக்கு 2 மெஷின்ஸ் இருக்கு 40 hours per weekனா 2 into 40 எவ்வளவு டோட்டலா 80 hours பாலிஷிங்க்கு பாத்தீங்கன்னா 3 மெஷின்ஸ் இருக்கு பாலிஷர் ஆனா பெர் வீக் 60 hours ஒரு மெஷின் பண்ணுது அப்படிங்கும்போது 3 ஹவர்ஸுக்கு பாத்தீங்கன்னா 3 மெஷின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அதாவது 3 பாலிஷர்ஸ் 3 into எவ்வளவு வருது 60 hours அப்போ 180 hours வருது அப்ப அவைலபிள் மெஷின்ஸ் தான் ஏற்கனவே கொடுத்துருக்கோம்ல அவைலபிள் மெஷின்ஸ் வந்து 2 கிரைண்டர்ஸ் அண்ட் 3 பாலிஷர்ஸ் அப்படிங்கறதுனால இந்த ஒரு கால்குலேஷன் இதை நம்ம எழுதுறோம் அப்படிங்கும்போது அவைலபிள் அப்படின்னு சொல்றோம் இவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கும்போது அது என்ன சொல்றோம்னா லெஸ் than or equal toங்கிற கன்ஸ்ட்ரைண்ட் கொண்டு வரும் ஏன்னா அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது கிரேட்டர் than or equal to வரும் அட்லீஸ்ட் குறைஞ்சது இவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கும் போது அது என்ன ஆகும்னா less than or equal to சொல்றோம் 4x1 plus 2x2 less than or equal to 80 எப்படி சொல்றோம் கிரைண்டிங்க்கு மட்டும் ஏன்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைண்ட் கிரைண்டிங் அப்ப என்ன பண்றோம்னா 4x1ங்கிறது என்னது மாடல் m1ங்கிறது தான் x1ன்னு சொல்றோம் x2ங்கிறது எது மாடல் m2ங்கிறது அதனால 4x1 plus 2x2 less than or equal to 80 அப்படின்னு கொடுத்துறோம் அடுத்து ஃபார் பாலிஷிங்கிறது எழுதணும்ல அப்ப பாலிஷிங்கிறது பாத்தீங்கன்னா மாடல் m1க்கு 2ங்கிறதுனால 2x1 மாடல் m2க்கு 3ங்கிறதுனால 3 வருதா இதெல்லாம் சரி அப்ப வந்து 3ன்னு நம்ம கன்வர்ஷன் கொடுத்துக்கோங்க அப்ப அதுல நான் 5ன்னு போட்டுட்டேன் 3x2 less than or equal to 180 வரும் இதோட கன்ஸ்ட்ரைன்ஸ் முடிஞ்சிச்சு நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரைன்ஸ் சொல்லி எழுதணும்ல நம்ம சில இது டெசிஷன் வேரியபிள் எழுதியிருக்கோம்ல அது வந்து must be greater than or equal to 0 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எழுதணும் அதை எழுதிக்கிறோம் இப்ப இதை வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கு அதுபடி இதை கொண்டு வரணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் சப்ஜெக்ட் வித் கன்ஸ்ட்ரைன்ஸும் அப்புறம் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எழுதணும் மேக்ஸிமைஸ் இசட்ங்கிறதா அப்ஜெக்டிவ் அது எவ்வளவு வருது 3x1 plus 4x2 subject to 4x1 plus 2x2 less than or equal to 80 2x1 plus 5x2 less than or equal to 180 x1, x2 greater than or equal to 0 இதுதான் அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் இது வரைக்கும் எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் லெவல் சம்முக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரஃபா ஒரு டேபிள் ஒன்ன போட்டுட்டு இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்ல 4 ஸ்டெப்புமே எழுதணும் என்னென்ன எழுதுவீங்க டெசிஷன் வேரியபிள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரைன்ஸ் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லாஸ்ட்ல இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்னு எழுதுவோம் இது மாதிரி கம்ப்ளீஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சம்முக்கு இட் மேபி ஆஸ்ட் இன் 5 மார்க் ஆர் 10 மார்க் அது மாதிரி கேட்கலாம் பேராகிராஃப்ஸ் லெவல் சம்மை பொறுத்து உங்களுக்கு 5 மார்க்கோ அல்லது 10 மார்க்கோ அது மாதிரி இது வரலாம்ப்பா அதனால இதை கொஞ்சம் நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க முதல்ல வந்து எப்படின்னு லைன் பை லைனா ரீட் பண்ணி பாருங்க இது ரிலேட்டடா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்கேன் ஒரு ஹோம்ஒர்க்கு ஆன்சர் ரீச் பண்ண முடியுதான்னு பாருங்க அப்படி இல்லாட்டி என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப அந்த சம்மை நான் ரீட் பண்றேன் அந்த சம்மை மட்டும் பாத்துக்கோங்க A person requires 10, 12, 12, units of chemicals A, B, C respectively. ஒரு பர்சன் வந்து அவனுக்கு தேவையானது என்னன்னா ஒரு 10 யூனிட்ஸ்ல ஒவ்வொரு கெமிக்கல் ஏங்கிற கெமிக்கலுக்கு 10 யூனிட்ஸும் பிங்கிற கெமிக்கலுக்கு 12 யூனிட்ஸ் சிங்கிற கெமிக்கலுக்கு 12 யூனிட்ஸ் இது மாதிரி தேவைப்படுது அவனுக்கு அப்ப என்ன பண்ண அந்த கெமிக்கல் தயாரிக்க லிக்விட் ப்ராடக்ட்டும் வேணும் ட்ரை ப்ராடக்ட்டும் வேணும் அப்ப லிக்விட் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிக்விட் ப்ராடக்ட்ல 5, 2, 1 அப்படின்னு தேவைப்படுது ஒவ்வொரு கெமிக்கல் ஏபிசிக்கு அதே மாதிரி ட்ரை ப்ராடக்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏபிசி மூணுத்துக்குமே 1, 2, 4 அப்படிங்கிற யூனிட்ஸ் தேவைப்படுது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சரி ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் இப்ப லிக்விட் ப்ராடக்ட் வந்து ஒரு ஜார் வந்து ₹3 கொடுத்துருக்காங்க ட்ரை ப்ராடக்ட் வந்து ₹3 கொடுத்துருக்காங்க ட்ரை ப்ராடக்ட் பெர் கார்டன் அது வந்து பெர் ஜார்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இப்ப இதை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல என்ன பண்ண முடியும் நம்ம அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண போறான் சேல்ஸ் பண்றதா இருந்தா ப்ராஃபிட் நமக்கு தேவைப்படும் பர்ச்சேஸ் ஆமா அதை சொல்ல மாதிரி பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லும் போது காஸ்ட் என்னவாகும் நமக்கு மினிமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னது எந்த பொருளை நம்ம வாங்க போறோம்னாலும் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு காஸ்ட் மினிமைஸ் ஆகுதா அப்படிங்கறது மினிமம் காஸ்ட் கிடைக்கிற மாதிரி நம்ம அந்த ப்ராடக்டை வாங்குவோம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா மினிமைஸ் த காஸ்ட் அப்படிங்கறத கொண்டு வரணும் அப்புறம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து
உங்களுக்கு அந்த இதை பார்க்கணும், கன்ஸ்ட்ரைன்ஸ் அந்த மாதிரி. ரெக்குவயர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் லெஸ்ஸன்லாம் வராதுப்பா. ஏன்னா நமக்கு வந்து அவைலபிலிட்டினா தான் லெஸ்ஸன் வரும். ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த இன்இக்வாலிட்டி என்ன வரும்னா, கன்ஸ்ட்ரைன்ஸில் வரக்கூடிய இன்இக்வாலிட்டி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் பிரச்சனை இல்லை, அது x1 x2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 தான். கன்ஸ்ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, முன்னாடி சம்ல நம்ம லெஸ்ஸன்னு போட்டோம், இது வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு. சரியா? மினிமம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம், அதனால மினிமைஸ் இசட்ன்னு சொல்லி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரைன்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதும் போது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி எழுதணும். சரியா? இது என்னங்கிறத பாருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேளுங்கப்பா. இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்குறோம் நம்ம. இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நோட் ஒன்று போட்டுக்கோங்க. கண்டிப்பா வீக் எண்டில் நீங்க டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதி அதை நாங்கள் வந்து வேல்யூ பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ், இன்டர்னல் மார்க்ஸ், மற்றது எல்லாமே. அதனால கொஞ்சம் நீங்க நல்லபடியாக கோஆப்ரேட் பண்ணுங்க. ஸ்டாஃப்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணி பண்றது பாருங்க.